பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு வேண்டுதல் விண்ணப்பத்தையும் நம்ம வைத்து கொண்டே இருக்கிறோம். தேவரீர் எங்களுக்கு சகலத்தை செய்ய வல்லவராக இருக்கிறீங்கப்பா, நீங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு எங்களுடைய காரியங்களை கைகூடி வரப்படுங்க நம்ம வேண்டுதல் செஞ்சுட்டே இருக்கோம். ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க? நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் உங்களை நம்பி வந்தேன், ஆனால் நீங்கள் என்னை தேற்றிட்டே இருக்கீங்க. ஆனால் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கவங்கலாம் கேட்குறாங்க, ஆண்டவர் நீ கர்த்தரை நம்பி போனையே, அவர் உனக்கு என்ன செஞ்சார் அப்படிலாம் கேட்குறாங்களே, என்ன பதில் சொல்கிறது அப்படி சொல்லி திகழ்த்திட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலேயும் கூட நம்ம ஒரு பாடலை பாடி வசனத்தை தியானித்து நம்ம ஜெபிக்கலாம். எங்களோடு இணைந்து ஜெபிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அநேகருக்கு இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் பெற்ற நன்மையை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களும் தேவ நாமத்தை நம்மளோடு இணைந்து மகிமைப்படுத்துறதுக்கு இந்த ஊழியம் ஏதுவாக இருக்கும். நம்ம ஒரு பாடல் பாடுவோம். ஆண்டவர் நம்ம எப்பயுமே எங்கேயுமே என்ன செய்ய மாட்டார்? விட்டு கொடுக்காத தேவன். அதனால் விட்டு கொடுக்காதவர் என்ற பாடலை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதனை செய்வோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்ம எந்த இடத்துலையும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? விட்டு கொடுக்காத தேவன். வேதத்திலிருந்து நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கலாம். லூக்கா 1:13 சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. இது எந்த சூழ்நிலையில சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லூக்கா 1:4 பார்த்தீங்கன்னா, இங்கே அருமையான ஒரு எலிசபெத் சகரியா என்ற தம்பதிகள், அவங்களுக்கு ரொம்ப வயது சென்றவங்களாயிட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்களாம்? 6வது வசனம், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்றுகிறல அந்த தம்பதியர் எப்படி இருந்தாங்களாம்? குற்றமற்றவர்களாக இருந்தாங்களாம். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு குறை இருந்துச்சு. அருமையான தெய்வ பிள்ளைகளை, என்னன்னா அவங்களுக்கு பிள்ளை இல்லை. அவங்க என்ன ஆண்டவர்கிட்ட வேண்டியிருப்பாங்க? எங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் அடுத்த நாங்கள் தேவனே உங்களுடைய ஊழியத்தை செய்கிறோம், இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு ஒரு பிள்ளை எங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சமூகத்தில் அவங்க வேண்டுதல் செய்வாங்க. ஆனால் வயசாயிருச்சு, வயசான பிறகு அவங்களே ஜெபத்தை கூட நிறுத்தியிருப்பாங்க. இனி அவ்வளவுதான் அப்படின்னு சோர்ந்து போயிருப்பாங்க. ஆனாலும் அவர் இட்ட கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி நடந்த ஒரு அருமையான தம்பதியர். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்று நம்மளிலும் கூட அநேக விண்ணப்பங்கள் நமக்கு நிராகரிக்கப்பட்டுருச்சோ, ஒருவேளை ரிஜெக்ட் ஆயிருச்சோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் ஒரு நமக்கு என்று குறித்திருக்க நாள் வந்துச்சு. இவங்களுக்கு ஒரு காலம் வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, பயப்படாதே. ஏன்னா அவங்களுடைய வேண்டுதல் என்னன்னா, அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், அடுத்து யார் வர வேண்டும், யாரு இந்த ஊழியத்தை செய்வாங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் அழகான இந்த உலக ரட்சகருக்கே ஞானஸ்தானம் கொடுத்து அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண போகிற ஒரு நல்ல தேவ மனிதனை கர்த்தர் அவர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்று நம்மளிலும் அநேக நம்ம வேதனைப்பட்டு இருக்கோமா? பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கலையே, நம்ம மூலமாக ஒன்றுமே நடக்காமல் நம்ம இருக்குதே என்னன்னு சொல்லி கவலைப்பட்டு எங்கிக்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளின் நிமித்தமா அவருடைய ராஜ்யம் கட்டப்படும். கர்த்தரிடத்தில் கேட்டு வெகு நாளாய் காத்திருப்போமானால் ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலை விண்ணப்பத்தையும் கேட்க வல்லமை உள்ள தேவன். நம்மளை எந்த
எந்த இடத்துலையும் அவர் விட்டு கொடுக்காத தேவன். நம்ம தலை எங்கே குனிந்தமோ அந்த இடத்துல நம்மளை தலையை நிமிர பண்ணுகிற தேவன். நம்மளை ஏளனம் பண்ணி, நம்மளை கேலி பண்ணி, நம்மளை பற்றியே என் நேரமோ வசைபாடி, நம்ம எப்பொழுது விழுந்து போகும், நமக்கு எப்பொழுது தீங்கு இழைக்கும் என்று சொல்லி சில மனிதர்களை பிசாசு வந்து பயன்படுத்திட்டே இருந்திருப்பான். அந்த மனிதர்கள் மத்தியில் தலையை நிமிர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நீங்களும் வந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவர்கிட்ட நீங்கள் வைத்த விண்ணப்பத்துக்கு, வேண்டுதலுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலையும் கூட இன்னொரு இடத்துல அவர் வேண்டுதல் விண்ணப்பத்தையும் கேட்கிற தேவன் என்பதை வசனத்தை நம்ம வாசித்தோம்னு சொன்னால் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தா, கர்த்தர் அவனை நோக்கி, யாரனா சாலமோனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும். இது சாலமோன் வந்து தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், சில காரியங்களை நம்ம செய்கிறோம். ஆனால் இதில் வந்து ஆண்டவர் இருப்பாரா, வாசம் பண்ணுவாரா, இந்த காரியம் ஆண்டவருக்கு சித்தமா என்னெல்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார்? தாவீதுக்கு சொன்னவைகளை அவனுடைய மகனாகிய சாலமோன் மூலம் நிறைவேற்றுகிறார். சாலமோன் ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்குனது என்று பார்க்கிறோம். அவனுடைய வேண்டுதலை ஆண்டவர் என்ன செய்தார்? கேட்டார். விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, நம்மளும் நம்முடைய ஊழியத்தில் நிறைய காரியங்களை தேவன்கிட்ட கேட்குறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய வேண்டுதலை கேட்கிறார். நம்ம வேலைகளில், நம்ம இருக்கிற ஸ்தலங்களில், நம்ம குடும்பத்துக்குள்ள நமக்கு ஒரு முன்னேற்றம் வேணும், நம்ம இருக்கிற இடத்துல நம்ம உயர்த்தப்பட வேண்டும், கர்த்தர் இருப்பாரா என்று சொல்லி நிறைய நாள் நீங்கள் கேட்குறத கர்த்தர் கேட்குறார். இன்று உங்களுக்கு பதில் கொடுக்குறார். உன் வேண்டுதலை விண்ணப்பத்தை கேட்டேன், நீ பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் நம்ம உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் வேண்டுதலுக்கு விண்ணப்பத்தையும் கேட்டு அதற்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். உங்களை விட்டு கொடுக்காத உங்கள் நடுவில் இருக்கிறார். அதிசயமான காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன வேண்டுதோடு உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்காங்களோ, கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அவங்களுடைய வேண்டுதலை நீ கேட்கிற தேவன், நீர் கூக்குரலை கேட்கிற தேவன். வேண்டுதலை விண்ணப்பத்தை அருள் பண்ணுவீராக ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, பரிசுத்த அக்கினி இறங்கட்டும் ராஜா. அல்லேலூயா. ரபோ சந்தர ரிமலோ திவனங்கரா சந்தரி கௌடர் அந்தர உடரபலிகந்தர சிவலங்குடர் இதெந்தர லவுடர் எந்தரி கௌடர் அந்தரபலிகரதரவா. அந்த ரங்கத்தில் வடிக்கிற கண்ணீரை நீர் பார்க்கிறீர் ஐயா. ஆண்டவரே, இனத்தார் ஜனத்தார் மத்தியில் என்னால் நிற்க முடியலையே என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற மக்களுடைய கண்ணீரை நீர் இந்த நேரத்தில் ஆண்டவரை துடைப்பீராக. நீர் கண்ணீர் துடைக்கிற தேவன் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிள்ளையின் சத்தத்தை கேட்ட தெய்வமே ஆண்டவரே, இன்று இந்த காலகட்டங்களில் வயதாயிருச்சே என்று சொல்லி கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் அற்புதம் செய்வீராக. உம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் தேவ வல்லமை இறங்கி மகிமைப்படும்படியாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட ஐயா, திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். புருஷோத்தமனுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. அந்த பேரண்ட்ஸ் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்று ஆண்டவரே அவங்க சொன்ன விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க. நீங்கள் பதில் கொடுக்கும்படியாய் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஐயா. ஆண்டவருக்காய் செபிக்கிறோம். அல்லேலூயா. அற்புதம் செய்யுங்க ராஜா. சந்தோஷிக்காய் செபிக்கிற ஐயா ஆண்டவரே, அவங்களை தலை நிமிர பண்ணுங்க. பெற்றோருக்கு ஆண்டவரே மகிழ்ச்சியை உண்டு பண்ணுங்க. இனத்தார் மத்தியில் ஜனத்தார் மத்தியில் கொம்பை உயர்த்துங்க ஆண்டவரே. ஜான் பிரியராஜுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கௌதமுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆலி சோபியாக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனனிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மேகிதாவுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சௌந்தர்யாவுக்காய் செபிக்கிறோம் ஏசப்பா. ஜெரோஸ் ஜாய்ஸ்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜோஸ் ஜாஸ்பர்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தாம்சன் துறைக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுதர்ஷனுக்காய் செபிக்கிறோம். பிரிஸ்காவுக்காய் செபிக்கிறோம் ஏசப்பா. சுகந்திக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிரிஸ்கா சிப்போராவுக்காய் செபிக்கிறோம் ஐயா. கலைவாணிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏஞ்சலுக்காய் நாங்கள் உம்முடையத்தில் வேண்டுதல் வைக்கிறோம் ஆண்டவரே. விண்ணப்பத்தை தெரிவிக்கிறோம் ஏசப்பா. ஜாஷ்வா ஆண்ட்ரூக்காய் செபிக்கிறோம் ஏசப்பா. டேனியல் கிருபாகரனுக்காய் செபிக்கிறோம். சாம் ஜுஜித்துக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ராபர்ட்டுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சர்க்குண விஜய
பிரசாத்துக்காய் செபிக்கிறோம், ஜாஷ்வா ஸ்டாலினுக்காய் செபிக்கிறோம், கிரேஸ் ரூத்துக்காய் செபிக்கிறோம், கரோலின் கர்சியாவுக்காய் செபிக்கிறோம், ஷீபாக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அபர்ணா எஸ்தருக்காய் செபிக்கிறோம் ஏசப்பா. மெர்சி பெட்டிசியாவுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹெலினா ரூத்து ஆண்டவரே, ஹெலன் ரத்தினாவுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் நன்மையை செய்தருளும், நன்மையை செய்தருளும் ஆண்டவரே. ஆகாதென்று தள்ளினக்கள் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று உடைய வார்த்தை சொல்லுது ஆண்டவரே. இந்த காத்திருக்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய கண்களை திறந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுகொள்ள பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கிருபை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இன்னும் அநேக பிள்ளைகள் காத்திருக்காங்கப்பா. அந்த பிள்ளைங்களை நினைத்தருளும், நினைத்தருளும், நினைத்தருளும். ஏஞ்சல் குடும்பத்தில் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் பயணிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பெற்றோரையும் அன்பு கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. இது ஆண்டவரே பூமியின் கடைசி வரியந்தும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொன்னீரே. இந்த ஏஞ்சல் ஊழியம் பரவி பாயட்டும், பூமியின் கடைசி வரியந்தும் அநேகருக்கு ஆண்டவரே அப்பா இது அதிசயமாய் ஆறுதலாய் இருக்கட்டும். இந்த ஊழியம் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. அநேக மக்களை இன்னும் இணைத்தருளும். அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தேவ நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் ஈடுபடுகிற எல்லா பிள்ளைகளையும் இணைத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பெற்றோர் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளோடு தேவ கரம் இருக்கட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாம நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். உங்கள் நாமம் மட்டும் எங்களில் ஆண்டவரை மகிமைப்படணும். எங்களில் இருந்து நீங்கள் மகிமைப்படுகிறீர் என்பதை அநேக கண்கள் காணத்தக்க அற்புதத்தை செய்து ஆண்டவரே அதிசயத்தை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.